Hi, this is Jayanti. Hello. இந்த கப்புள் சண்டேல இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டலாம்னு இருக்கோம் நாங்க. இட்ஸ் a Tuticorin ஸ்பெஷல் டிஷ். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் எங்களுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். As usual, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. செய்யலாமா? இப்போ எப்படி பண்றது பார்க்கலாமா? போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், மைதா 1.5 கப், ரவை 2 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, வேக வச்ச பச்சை பட்டாணி 1/4 கப், வெங்காயம் பாதி, பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவை ஆட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா பிசைறதுக்கு நல்லா வரும். இப்போ இதில் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரே தான் ஊற்றிடக்கூடாது. நல்லா டைட்டாக பூரிக்கு நாம் வழக்கமாக மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசையணும். அப்போ தான் நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு நல்லா இருக்கும் அது. இப்போ எல்லாத்து மாவும் நல்லா பிசைஞ்சு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நான் ஒரு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிராஸ் வைஸில் வெட்டி நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். எதுக்குன்னா நாம் இது ஆக்சுவலி இப்போ மின்ஸ்டு சிக்கன் ஆக்க போகிறோம். இது நம்ம அரைக்க போகிறோம். நான் ஒரு மல்டிபர்பஸ் கட்டர் இருக்குது என்கிட்ட. நீங்கள் இதை மிக்சிலையும் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப அரைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு சுற்றுனா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சிக்கனை போட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மின்ஸ்டு சிக்கன்னால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது சிக்கன் குக் ஆகிடுச்சு. நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு அதே மாதிரி வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் இதில் போட்டு நம்ம நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம சிக்கனு பொட்டேட்டோலாம் மேஷ் பண்ணி வச்சதெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். இப்போ நாம் அந்த பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கலாம். அதை நல்லா கையில் ஆக்சுவல் நல்லா ரோல் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு பிறகு சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம். தேய்க்கிறதுக்கு வசதியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸை நம்ம என்ன செய்யலாம், சப்பாத்தி மாதிரி மெலிசாக உருட்டிடலாம்.
இப்போ நல்லா நான் பெருசாக உருட்டினேன். எவ்வளோ மேக்ஸிமம் பெருசாக உருட்ட முடியுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் தேய்ச்சிங்க. இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்து ரவுண்டாக அழகாக மாவை கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. நான் அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் உருட்டும் போது கொஞ்சம் தின்னாவே உருட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 10 நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது ஒரு பூரி சைஸ் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் ஒரு 8 ரெடி பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் அந்த மீதி இருக்க மாவையும் போட்டு திருப்பி பிசைஞ்சு நீங்கள் அதையும் நல்லா தேய்ச்சிக்கலாம். மாதிரி நம்ம கட் பண்ணும்போது என்னாகும், அந்த ஓரம்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் ஒரு தடவை எடுத்து இந்த எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம். அது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் தேய்ச்சி, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம், அதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் அதை நம்ம ஃபோல்டு பண்ணும்போது ஒட்டுவோம், நல்லா வரும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து லைட்டாக அது ஓரத்தெல்லாம் தேய்ச்சிக்கலாம். இது வந்து பஸ்தல்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸ். இது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாக்கெலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பஸ்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன ரவுண்டை எடுத்து வச்சு அந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு அந்த சைட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் தண்ணியை தொட்டு அப்படியே எட்ஜஸில் அப்படியே தடவிக்குங்க. அப்போ தான் நம்ம மேலே ஒரு சின்ன ரவுண்டை வச்சு இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்லா வந்து ஒட்டிக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நான் பண்ணுறது மாதிரியே பண்ணிக்குங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது இது பிரியாமல் வரும். அப்புறம் இது நல்லா ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபோக்கை வச்சு அழகாக இந்த மாதிரியே செஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் ஆகிடும். நான் வந்து இதுக்கு முன்னாடி பஸ்டல் கறின்னு ஒன்று பண்ணியிருக்கேன், அதுவும் தூத்துக்குடி ஸ்பெஷலு. அதை பார்க்காதவங்க நீங்கள் மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சின்னதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ பெருசு செய்யலாம். இந்த பூரி மாதிரி தேய்ச்சி வச்சாங்களா, அதை எடுத்து அதே மாதிரியே நீங்கள் சைட்ஸ்லலாம் வந்து தண்ணியை தடவிக்கிட்டு நடுவில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம சோமாஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். இதுதான் ஒரிஜினலாக பஸ்தல்னு சொல்கிறது. நாங்கள் வந்து அதை கொஞ்சம் இனோவேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன ரவுண்டு மாதிரி பண்ணோம். இதை மாதிரி பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபோக்கால் நீங்கள் அதே மாதிரி அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாணல் வச்சுக்கலாம். வாணல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 150 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கமும் பரட்டி விட்டுக்கலாம். இதை வந்து ஃப்ளேமை நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பெருசெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக பொண்ணுங்க வந்து டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது நடக்கிற ஃபங்க்ஷன்ஸில் இந்த பஸ்தல் பண்ணி தருவாங்க. இப்போவும் என்னுடைய சிஸ்டர் இன்லாஸ் சிஸ்டர் வீட்டிலலாம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ்தல் செஞ்சு காட்டணும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். குட் டே.